ஃபோக் நியூரலாஜிக்கல் டிஃபிசிட் as well as சப்டைரக்ட் இஸ்டமிக் ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக் இருக்கு. டிரான்சிட் இஸ்டமிக் டிஃபிசிட் டிவிஷன் டிரான்சிட் இஸ்டமிக் வர இப்போ வந்து இஸ்டமிக் கோர் பெனுமரா இஸ்டமிக் இன்ஃபாக்ட் டோட்டல் இஸ்டமிக் பெனுமரா டோஸ் அப்டேட் கிளாசிஃபிகேஷன் பேஸ் பண்ணி இப்போ வந்து ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்ல வந்து நம்மளோட ஹெமரேஜ் ஆகுது. அப்போ சப்டியூரல் இன்டர் பேரண்டல் ஹெமரேஜ் சப்டியூரல் மட்டும் தான் வந்து ஹைப்பர்டென்ஷன் வாஸ்குலர் இஷ்யூஸ்னால வருது. ஆனால் வந்து எக்ஸ்ட்ரா டியூரல் சப்டியூரல் அப்படின்றது வந்து ட்ராமால வருது. ஆனால் ஸ்ட்ரோக் அப்படின்றது வாஸ்குலரால வரணும். ஓகேவா? டோஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு கிளாசிஃபிகேஷன் அக்யூட் ஸ்ட்ரோக் ட்ரீட்மெண்ட் அப்படின்ற பேஸ் பண்ணி அப்போ வந்து லார்ஜ் ஆர்டரி அத்ரோஸ்க்ளரோசிஸ், ஸ்மால் ஆர்டரி அத்ரோஸ்க்ளரோசிஸ், கார்டியாக் எம்பாலிசம், கிரிப்டோஜெனிக் ஸ்ட்ரோக், அன்டிட்டர்மைன்ட் ஈட்டியாலஜி. ஸோ லார்ஜ் ஆர்டரினா வந்து இன்டர்செரிப்ரல் ஆர்டரி, இன்டர்செரிப்ரல் ஆர்டரி, ஸ்மால் ஆர்டரி ஆக்டினால இது வந்து நம்மளோட இன்டர்ஃபிபிரிலேஷன் ஆகுது. கிரிப்டோஜெனிக் எங்கே எம்பாலிசம் வந்து அன்டிட்டர்மைன்ட் ஈட்டியாலஜி. அதுக்கு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படி பார்க்கும்போது ஹைப்பர்டென்ஷன் தான் மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர். ஏன்னா ஹைப்பர்டென்ஷன் அப்படின்றது வர்ச்சஸ் ரைட் வந்து எண்டோக்ரைன் இன்ஜுரி வந்து காஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ஹைப்பர்டென்ஷனால லெஃப்ட் வென்ட்ரிகல் அப்படின்றது வந்து கான்சென்ட்ரேட் அதாவது உள்ளுக்குள்ள அதாவது அதனால லெஃப்ட் வந்து இன்டர்ஃபிபிரிலேஷன் ஸ்ட்ரோக் ஆகுது. டயபெட்டிஸ் வந்து 6 டைம்ஸ் ஸ்ட்ரோக் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த வர்ச்சஸ் ரைட் வந்து ஸ்மோக்கிங், ஹைப்பர்டென்ஷன், டயபெட்டிஸ் வச்சு ஹைப்பர்டென்ஷன், ஏட்ரியல் ஃபிபிரிலேஷன் வந்துச்சு, டயபெட்டிஸ் வந்துச்சு, அதனால ஸ்மோக்கிங் வந்துச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாம் நார்மல் ஃபையர், மீல் ஜெண்டர், 65 இயர்ஸ் ஃபேமிலி ஜீன்ஸ் ஃபேஸ் பண்ணிருக்கு. ஸோ இப்போ வந்து ஸ்ட்ரோக் அப்படின்றது இஸ்டமிக் ஸ்ட்ரோக் மிடில் செரிப்ரல் ஆர்டரி தான் மேஜர் அஃபெக்ட் ஆகும். அப்போ வந்து மிடில் செரிப்ரல் ஆர்டரி எப்படி ஃபைட் பண்ணுறோம், ஹெமிப்ளேஜியா, அஃபேசியா காஸ் ஆகும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ ஃபஸ்ட் வந்து கோல்ஸ் வந்து என்னன்னா ரீவாஸ்குலரைசேஷன் பண்ணணும், இந்த டிசபிலிட்டியை வந்து லிமிட் பண்ணணும், டெத்தை வந்து ப்ரிவென்ட் பண்ணணும், மார்ட்டாலிட்டி. அதுக்கப்புறம் வந்து பேஷண்ட்டை வந்து செகண்டரியாக ப்ரிவென்ட் பண்ணணும். அதாவது டிசீஸ் வந்துருச்சு ப்ரிமாரியம் பிரைமரி டிசீஸ் வந்துருச்சு ஸ்ட்ரோக்கு, அது செகண்டரி ப்ரிவென்ட் பண்ணணும். ஃபர்தர் எபிசோட இப்போ பேஷண்ட் வந்துட்டாங்க. அப்போ பேஷண்ட் வரதுக்கு வந்து பி ஃபஸ்ட் பீனை வச்சுக்கோ. அப்போ பேலன்ஸ் வந்து போயிருக்கு. அப்போ ஏன்னா கண்ணு வந்து நுழைங்க வச்சிருக்கோம். அப்போ வந்து ஐயில் வந்து ஏதாச்சும் இருக்குன்னா ஃபேஸில் வந்து அப்னார்மாலிட்டி இருக்குது, ஆமில் வந்து அப்னார்மாலிட்டி இருக்குது, ஸ்பீச் அப்னார்மாலிட்டி கால் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் வந்து வெரி ஆர் வந்து பிரைமரி வச்சுக்கோ. பி வெரி சைன் அதாவது 22 சைன். ஸோ ஃபஸ்ட் வந்து சிடி வந்து நான் கான்ட்ராஸ்ட் சிடி யூஸ் பண்ணுவோம். கான்ட்ராஸ்ட் யூஸ் பண்ணுவோம். டைம் கன்ஸ்டன்ட் இருக்குது. ரூல் பண்ண த்ரோம்போலைசிஸ், த்ரோம்பெக்டமி. அதுக்கப்புறம் அடிஷனல் ட்ரீட்மெண்ட் வந்து இருக்கிற க்ளாட் வந்து பெருசாக இருக்கிறதுக்கு வந்து ஆன்டிபிளேட்டட் அத்ரோஸ்க்ளரோட்டிக். இப்போ வந்து சிடி 6 ஹவர்ஸ் பற்றி ஃபஸ்ட் டெவலப் பண்ணுறது நம்மளோட வேலை. அப்போ லீகலி வந்து 25 மினிட்ஸ் வந்து 45 மினிட்ஸ் உள்ள வந்து ரீட் ஆகிடும். சிடி அஞ்சு கூட பண்ணுறாங்க. எக்ஸாக்ட்லி எந்த லொக்கேஷன் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரெக்டி பேஸ் வெரி காமன் டிஷ் பேஸ் ஆக்டிவேட்டர். ஓகே, 4.5 ஹவர்ஸ் கொடுத்துடணும். எக்டமி அப்படின்றது வந்து 6 ஹவர்ஸ் உள்ள வந்தால் நம்ம எதுவும் அடிஷனல் 6 ஹவர்ஸ் மேலே வந்து எம்ஆர்ஐ வந்து பண்ணி பார்க்கணும். சால்வேஜபிள் இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு 6 ஹவர்ஸ். அதுக்கப்புறம் இந்த கடிகாரத்தோட முள்ளு வந்து பார்த்துக்கோ. அப்போ வந்து ஆன்டிசெரிப்ரல் ஆர்டரி, மிடில் செரிப்ரல் ஃபர்ஸ்ட் பார்ட், அதுக்கப்புறம் இன்டர்னல் கரோட்டிட் ஆர்டரி, அதுக்கப்புறம் வந்து சில கைடன்ஸ் வந்துருக்கு. அதை பேஸ் பண்ணி எக்டமி வந்து பண்ணுறாங்க. இண்டிகேஷன்ஸ் கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ் அப்படின்றது பார்க்கலாம். ஓகே, ஸோ கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரோக் அப்படின்றது வந்து இது த்ரோம்பெக்டமி அப்படின்றது வந்து நம்ம பாரு த்ரோம்பெக்டமி மிடில் செரிப்ரல் ஆர்டரி 1/3. ஸோ 1/3 வந்து எம்ஐ வந்துருக்கு. அவங்களுக்கு ஏதாச்சும் சர்ஜரி இருக்குன்னா அது வந்து திரும்பி நம்ம லைசன்ஸ் பண்ணும்போது புரிஞ்சு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எம்ஐ அப்போ 185, 110, 18 விட லெஸ் பிபி வந்துச்சுன்னா நம்ம வந்து இதெல்லாம் வந்து கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ். ஓகேவா? இப்போ ஸ்ட்ரோக் வந்து கைடன்ஸ் இருக்குது. ஸ்ட்ரோக் வந்துருக்காங்க. பேஷண்ட் 4.5 ஹவர்ஸ்க்குள்ள வராங்க. 4.5 ஹவர்ஸ்க்கு பின்னாடி வராங்க. ஸோ என்சிசிடி வந்து பண்ணுறோம். ஓகேவா? 4.5 ஹவர்ஸ்க்குள்ள வந்தால் என்சிசிடி மட்டும் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம்னா த்ரோம்போலைசிஸ் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஆன்ஜியோ வந்து பண்ணுறோம். 4.5க்கு மேலே வருது. அப்போ சிடி ஆன்ஜியோ கண்டிப்பாக பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்ப்போம் லைக் 6 ஹவர்ஸா இல்லை மோர் தென் 6 ஹவர்ஸா. 6 ஹவர்ஸ் சிடி ஆன்ஜியோ பண்ணிட்டு பிறகு எந்த இதில் ப்ளாக் இருக்கோ அதை பேஸ் பண்ணி த்ரோம்பெக்டமி பண்ணுவோம். மோர் தென் 6 ஹவர்ஸ் வந்து எம்ஆர்ஐ பண்ணிட்டு த்ரோம்பெக்டமி பண்ணுவோம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து நம்மளோட இது வந்து பிளட் வெசல்ஸ் இது க்ளாட்டிங் வயலேஷன் ஆகும். ஸ்டார்டிங் கொடுக்குறோம். இது வந்து ஆன்டிபிளேட்டட் அப்புறம் டுவல் தெரப்பி வந்து ஃபர்ஸ்ட் 20 டேஸ் 2 டேஸ் அதுக்கப்புறம் 1 மந்த் 20 டேஸ் டுவல் தெரப்பி. ஸ்டார்டிங் வந்து அத்ரோஸ்டேட்டின் அப்படின்றது 50% ஆஃப் எல்டிஎல் வந்து கம்மி பண்ணுவோம். அப்போ 80 மில்லிகிராம் கொடுக்குறோம். இங்கே வந்து 40 மில்லிகிராம் கொடுக்குறோம். ஆன்டிகோயாகுலன்ட் வந்து ரொம்ப எதுவுமே பெருசாக அஃபெக்ட் இல்லை. டிவிடி இருக்கிறது ஆன்டிகோயாகுலன்ட் கொடுக்குறோம். பேசிக்கலி சொல்லிட்டாங்கன்னா இப்போ வந்து ஹெப்படைட்டிஸ் என்செஃபாலோபதி அப்படின்றது வந்து போஸ்ட் ஸ்ட்ரெஸ் ஹெப்படைக் ஃபங்க்ஷன் டிசீஸ் ஆகுதுன்னா வந்து குளுட்டமேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த குளுட்டமேட் நிறைய ஆகுதுனால வந்து ஹெப்படைக்ஸ் வந்து காபா இன்க்ரீஸ் ஆகுதுனால வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ரிலீஸ் இன்க்ரீஸ் ஆகுது. பிரெயினில் வந்து ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது வந்து வெஸ்டர்ன் சிண்ட்ரோம். வெஸ்டர்ன் கிரைட்டீரியா இருக்குது. 0 அப்படின்றது வந்து நார்மல். இந்த சேஞ்சஸ் வந்து 1 அப்படின்றது வந்து ஆன்சைட்டி இருக்கும். அந்த பர்சனுக்கு அவேர்னஸ் வந்து லாஸ் இருக்கும். அதே வந்து 1ல வந்து ஆஸ்ட்ரக்சஸ் வந்து இருக்காது. 1ல வந்து அந்த பேஷண்ட்டுக்கு வந்து டிசோரியேஷன் இருக்காது. அப்போ 2ல வந்து ஓரியன்டட் டைம் 3 அப்படின்றது டைம் பேசன் பர்சன் 4 அப்படின்றது கோமா. EEGல வந்து கைஃபேஸ் கூட டைட்டாக வரும். ஓகே, 4ல வந்து மென்டல் ஸ்டேட்டஸ் கான்டி எக்ஸாமின்ட். ஸோ வெஸ்டர்ன் கிரைட்டீரியா. அதுக்கப்புறம் வந்து 4 ஃபேஸ் இருக்குது. ஸோ இவங்க வந்து ஏர்லி வந்து ஸ்லீப் ஏர்லி சைன் அப்படின்றது ஹேண்டிங் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் 4 ஃபேஸில் வந்து ஏபிசி இருக்காங்க டைப்ல. ஏன்னா அக்யூட், பீனா வந்து பைபாஸ் போட்டோ சிஸ்டமிக் போட்டோ ஹைப்பர்டென்ஷன், சீனா வந்து சிரோசிஸ். அதுக்கப்புறம் வந்து இந்த டைப் அதில் 0 அப்படின்றது வந்து மினிமல். இதில் வந்து இதுக்கப்புறம் டைப் அதுக்கப்புறம் வந்து precipitate நான் precipitate அப்படின்னு சொல்லிட்டு எபிசோடிக் 6 மந்த்ஸ் ரீகரண்டா வந்து 6 மந்த்ஸ் வந்து இருக்காங்க பெர்சிஸ்டன்ட்டா. ஓகேவா? இப்போ வந்து கிரேட் 2 3 4ல வந்து ஃபேக்டர் இருக்கும். யூரிமிக் டெம்பர் கூட வரலாம். கார்பன் டை ஆக்சைடு மெக்னீசியம் கூட வந்து வரலாம். ஸோ இதெல்லாம் precipitate ஃபேக்டர் அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த வந்து precipitate வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கலாம். அப்போ வந்து நம்ம வந்து விஜய் வந்து உள்ள இருக்கலாம் வந்து ப்ளீடிங் ஆகும். எலக்ட்ரோலைட்ஸ் டிஃப்யூஸ் பண்ணுவோம். அப்போ சோடியம் பொட்டாசியம் வந்து கம்மியாச்சுன்னா வந்து இதாகும். அதுக்கப்புறம் வெளில வந்தோடனே ஆசிட் மழை இல்லாமல் இந்த மழை வந்து அதனால உட்காந்து கான்ஸ்டிபேஷன் ஆகிடும், ஹைப்போலிமியா. ஸோ இதெல்லாம் வந்து precipitate அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பென்சோடைசின் கொடுக்கக்கூடாது. அதனால மசைன் இல்லை கூட. அப்போ அமோனியா ட்ரீட் பண்ணுறது வந்து பென்சோயிக் ஆசிட் எடுத்து ஆப்டியோடைட் ஆஸ்பெக்ட் அப்படின்றது வந்து இருக்கிற சைக்கிள் வந்து மேனேஜ்மெண்ட் லைஃப் பேசிக்கலி பார்க்கும்போது போட்டல் ஹைப்பர்டென்ஷன்ல வந்து ஏதாவது ஸ்பீனிக் வெயின், சுப்ரீம் வெயின், இன்ஃப்ளூயன்ஸ் வெயின், ஸ்பீனிக் வெயின் அப்படி 80% போட்டல் வெயின் வந்து ஃபார்ம் பண்ணுது. விச் தான் ஹெப்பாட்டிக் வெயின். ஸோ ஹெப்பாட்டிக் வெயின் கிரேடியன்ட் ப்ரெஷர் கிரேடியன்ட் அப்படின்றது வந்து 5 நார்மலாக இருக்கும். மோர் தென் 5 வந்து 1 to 5 10 12 தான் வந்து ப்ளீட் ஆக சான்சஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்கும்போது போட்டல் ஹைப்பர்டென்ஷன் ஃபீச்சர்ஸ் வந்து பிரைசல் ப்ளீட் இருக்கும், அசைட்டிஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஹைப்பர்ஸ்டீலிசம் இருக்கும். ஸோ காசஸ் ஆஃப் போட்டல் ஹைப்பர்டென்ஷன் அப்படின்றது வந்து ப்ரீ ஹெப்பாட்டிக், ஹெப்பாட்டிக், போஸ்ட் ஹெப்பாட்டிக், ஹெப்பாட்டிக் வந்து சென்சர் போஸ்ட் சென்சர். ப்ரீ ஹெப்பாட்டிக் வந்து இது வந்து த்ரோம்போசிஸ் இருக்கு. ஸ்பினிக் த்ரோம்போசிஸ், இது த்ரோம்போசிஸ், ஹைப்பர்ஸ்டீலிசம் ஆகுது. அது ஒரு ரீசன். ஹெப்பாட்டிக் அப்படின்னு போஸ்ட் ஹெப்பாட்டிக் வந்து பட்சியா வச்சுக்கோ. அதுக்கப்புறம் வந்து ஹார்ட்டோட கன்ஸ்ட்ரக்டிவ் ரெஸ்ட்ரிக்டிவ் கார்டியோமைபேட்டிக் கண்டிஷன் கிளியர் வச்சுக்கோ. அதுக்கப்புறம் வந்து ஹெப்பாட்டிக் அப்படின்னு பார்க்கும்போது போஸ்ட் சைனோசாய்டல் வந்து சிரோசிஸ் வரும். நம்மளோட ஹெப்பாடைட்டிஸ் வந்துரும். போஸ்ட் சைனோசாய்டல்ல வந்து இதோட அப்ஸ்ட்ரக்ஷன் வந்து வந்துரும். அதுக்கப்புறம் வந்து
சோமியாசிஸ், சிஸ்டோபிளாஸ்மா, சிஸ்டோசோமியாசிஸ் அந்த மாதிரி டிசீஸ்லாம் வந்து ப்ரீஹெப்பாட்டிக் வந்துரும். ஸோ இப்போ வந்து எண்டோஸ்கோபி வந்து பண்ணுவோம். பீட்டா பிளாக்கர் ப்ளீடிங் ஆகலனா பீட்டா பிளாக்கர் பண்ணுவோம். இங்கே வந்து ஆப்ரேட் என்ன பேஷண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ப்ளீடிங் இருக்குன்னா அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ப்ளீடிங் இருக்குது. அதுக்கப்புறம் சப்ட்ராக்ஷன் கொடுப்போம். டிரான்ஸ்ஜுகுலர் போட்டோசிஸ்டமிக் ஷண்ட் இன்டர்ஹெப்பாட்டிக் போஸ்ட் புரோட்டோசிஸ் இந்த ரிகரண்ட் ப்ளீடிங் இருந்தால் எண்டோஸ்கோபி பண்ணுவோம். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். காம்பன்சேட்டட் டீகாம்பன்சேட்டட் பேஸ் பண்ணி ட்ரீட் பண்ணுவோம். அசைட்டிஸ் வந்து இது வந்து ஸ்பீனிசம் வந்து ட்ரீட் பண்ண ஹெப்படைன் சிண்ட்ரோம் என்ன பண்ணுறாங்க. ஹெப்படைன் சிண்ட்ரோம் வந்து ரிவர்சிபிள். ஸோ இங்கே பாரு இதில் வந்து யூரின் வந்து கம்மியாக போகும். இது அதிகமாக இருக்கும். அசைட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸ்ட்ரக்சர் எதுவும் இல்லை. அப்போ சோடியம் வந்து 8 வந்து பில்ட் இருந்தாலும் ஸ்ட்ரக்சர் எதுவும் இல்லை. 6 ரீசன்ஸ் வந்து இருக்கும். ஹெப்பாட்டிக் ஃபெயிலியர் கண்டிப்பாக இருக்கும். ரீனல் ஃபெயிலியர் கண்டிப்பாக இருக்கும். அதாவது கிரியேட்டின் 1.5 டேக் பண்ணணும். வால்யூம் கரெக்ஷன் பண்ண பிறகு கூட ஸோ அல்புமின் கொடுத்து 1 கிராம் கரெக்ஷன் பண்ணுறது டயோடிக் நிறுத்தி கூட வந்து இருக்கு அப்படின்றது. இன்டர்ஸ்டிஷியல் ரேடியாலஜிக்கலாக வந்து இருக்கு. ப்ரோட்டீன் யூரியா வந்து கம்மியாக இருக்கு. ஆர்பிசி வந்து இல்லை. அதுக்கப்புறம் வந்து செப்சிஸ் இல்லை. நெஃப்ரோடாக்சிக் ட்ரக் எதுவும் இல்லை. போர்ட்டல் ஹைப்பர்டென்ஷனால வந்து ஸ்டாண்டிக் பேஸ் டைலேஷன் வந்து அதனால ராஸ்க்கு பிளட் கம்மியாக போகுது. அதனால ராஸ் எண்டோதிலின் வந்து ரீனலோட பிளட் வெசல்ஸ் வந்து கம்மி பண்ணுது. ஸோ இது வந்து ஸ்டாண்டிக் வந்து 30% அல்புமின் வந்து கொடுக்குறோம். எண்டோதிலின் வந்து டோபமைன் வந்து கொடுக்குறோம். 1 to 2 டிஃபரன்ஸ் பண்ணுறது வந்து 2 வீக்ஸ்க்கு 2 டைம்ஸ் கிரியேட்டின் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். இங்கே வந்து டைரக்ட் கொடுத்து ட்ரீட்மெண்ட் ஆகலாம். இது நீடிஸ் வந்து ஹைப்போலிமிக். அதாவது சிக்கல் டிசீஸ் வந்து 6th பொசிஷன்ல வந்து ஹீமோகுளோபின் செயின் வந்து போகுது. அதனால வந்து ஆல்ஃபா பீட்டா 2 வருது. அதனால வந்து இந்த மெம்பரேன் வந்து ஸ்டிஃபன் ஆகுது, ஸ்டிக்கபிள் ஆகுது, விஸ்காசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஆக்சுவலி பொட்டாசியம் வெளில போகுது, கால்சியம் வெளில போகுது, வந்து டீஹைட்ரேஷன் போகுது. அதுக்கப்புறம் குட்டி குட்டி வெசல்ஸ் போச்சுனா வந்து பெயின் வந்து வருது. அதுக்கப்புறம் என்டார்ஜன் டேமேஜ் வந்து வருது. இப்போ HBS அப்படி பார்க்கும்போது அடல்ட்னா சிக்கல் செல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஆக்சிஜன் இருக்கிற இடத்துல வந்து இருக்கு. வீனஸ்ல வந்து HBS மாறுது. அதனால இப்படி ஆகுது. ஸோ இது வந்து ஈஸியாக வந்து உடையதுனால அனிமியா வந்து வரும். உங்களுக்கு கால்ஸ்டோன் வரும், ஜாண்டிஸ் வரும், காலில் வந்து அல்சர்ஸ் இருக்கும். ஸோ இது லிஸ்ட் வந்து கேட்கணும். அதுக்கப்புறம் வந்து இப்போ சிக்கல் இருக்கு இல்லையா, அது வந்து ரெட்டிகோசைட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. ஓவரால் வந்து பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் வந்து கொடுக்கணும். நியூட்ரோஃபில்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது கிரானுலோசைட்டோசிஸ். ஸோ இப்போ வந்து பெயின் இருக்குன்னா இயர்லி வந்து 3 எபிசோட்ஸ் வந்து வருது. எக்ஸசைஸ் அப்படின்றது ப்ரிஸ்கிரைப் பண்ணும். கோல்டு, ஹாட், தண்ணி கம்மியாக குடிக்கிறாங்க, ஆக்சிஜன், ஃபீவர், ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து உட்காந்துட்டு இருக்காங்க இங்க. இது வந்து நம்மளோட ஸ்ப்ளீன் அப்படின்றது வந்து நியூமோகாக்கல் 18 to 36 மந்த்ஸ்ல வந்து ஸ்ப்ளீன் கம்மியாகுது. அப்போ நியூமோகாக்கல் இன்ஃபெக்ஷன் இது வந்து ஒரு எமர்ஜென்சி. ரெட்டிகுலர் டேமேஜ் வந்து கிட்னில வந்து ப்ராப்ளமா இருக்கும். ஏன்னா ரீனல் டியூபர் நெக்ரோசிஸ் வந்து காஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் போன் ஆஸ்டோமைலைட்டிஸ் காஸ் பண்ணுது. ஹெட் ஆஃப் ஈசெப்டிக் நெக்ரோசிஸ் வந்து காஸ் பண்ணுது. ஓகேவா? ஹார்ட் மட்டும் சும்மா விட்டுருமா? இப்போ ரெஸ்பிரேட்டரி வந்து பாரு அக்யூட் செஸ்ட்ல வந்து பெயின் வந்து ரெஸ்பிரேட்டரி ரேட் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து குரோனிக்ல வந்து சப்அக்யூட்ல வந்து இருக்கு. பிரெயின்ல வந்து ஸ்ட்ரோக் இது வந்து இருக்கு. ஹார்ட் பிரெயின் வந்து வச்சிருக்கு. ஹேண்ட் ஃபுட் சிண்ட்ரோம்ல வந்து குட்டி குட்டி ஜாயின்ஸ் வந்து போகும். லெக்ல வந்து அல்சர்ஸ் இருக்கும்.